பாவக்காய் தீயல் வைக்க போகிறேன். காயை நல்லா பொடி பொடியாட்டு மேலே அந்த உள்ள இருக்க எல்லாத்தையும் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு சின்ன வெங்காயம் சின்ன உள்ளி தான் போடணும், அப்போ தான் ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கிண்ணம் எடுத்து அதையும் தொலியை எடுத்துட்டு நீளமாக கட் பண்ணி வச்சிடணும். ரெண்டு பக்கத்துலேயும் வைக்கணும். புளி எவ்வளவு அரைக்கணும் தெரியுமா? கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, நெல்லிக்காயோட எலுமிச்சம்பழம் அளவு அளவு இருக்கு. அதுக்கு தக்கன 2 பாவக்காய்னா ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, ஒரு 4 பாவக்காய்னா ஒரு எலுமிச்சம்பழம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அவ்வளவு புளிய ஊற. தேங்காய் எல்லாத்துக்கும் தேங்காய் போடுன்னு நினைக்காதுங்க. தேங்காய் போட்டால் தான் அது ருசியாக இருக்கும். தேங்காய் ஒரு எத்தனை பாவக்காய், ஒரு 2 பாவக்காய் 3 பாவக்காய்னா ஒரு கிண்ணம் நிறைய தேங்காய், ஒரு கிண்ணம் நிறைய தேங்காய் எடுத்து நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்துட்டு அதில் 2 வெளுத்துள்ளி போடணும். வெளுத்துள்ளி, 2 ஜீரகம், 2 வெந்தயம். தேங்காவை நல்ல மணல் போல திருப்பி என்ன செய்யணும், இவ்வளவும் செஞ்சு வச்சாச்சு. இனி என்ன செய்யணும்னா இந்த 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி கொஞ்சம், ஒரு வெங்காயில போட்டு வறுக்கணும். நல்ல கறியை வறுக்கக்கூடாது, லேசா. ஆனால் மஞ்சப்பொடி போடணும், மறந்துடக்கூடாது. மஞ்சப்பொடி, ஜீரகம், 2 அரி வெள்ளைக்கூடு, 2 வெந்தயம், அந்த தேங்காய் கூட போட்டு வறுக்கணும். வறுத்த உடனே அது மணமா இருக்கு, மறுமருன்னு. அதில் வேணா 2 கருவேப்பிலையும் உருவி போட்டுக்கிடுங்க, சூப்பராக இருக்கும். வறுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சு கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் 2 போட்டு தாளிச்சிடணும். தாளிச்சிட்டு வெட்டி வச்சிருக்க பாவக்காயை ஃபஸ்ட்டு போடணும். போட்டு நல்லா அது கொஞ்சம் மெரூன் கலரில் வரும். ஏன்னா பாவக்காய் கசக்கும், அதனால நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கும் போது அது மொறு ஆகும். ஆகணுன்னா உள்ளியை தூக்கி தட்டணும், சின்ன உள்ளியும் தட்டி நல்லா 2-3 கிண்டிட்டு நல்லா தண்ணியில் ஊற போட்டு பிசைஞ்சு இது வறந்து வரும்போது அது ஒரு மணக்கும் சட்டி. அந்த காயெல்லாம், அந்த பாவக்காயும் அந்த சின்ன வெங்காயம் மணத்த உடனே நீங்கள் என்ன செய்யணும், இந்த புளியை கரைச்சி அதில் விட்டு 2 உப்பும் போட்டு முடி வேவும். வெந்த உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்க மசாலைய அதுல ஊத்தணும். நல்லா மை போல அரைக்கணும். அரைச்சி இந்த வதக்கி வெந்துட்டே இருக்கும். வெந்த உடனே இந்த மசாலா அரைச்சி வச்சிருக்க மசாலைய அதுல ஊத்தணும். நல்லா மை போல அரைக்கணும். அரைச்சி இந்த வதக்கி அது வெந்துட்டே இருக்குமே, அந்த பாவக்காய் வேவுமே, அதுல இதை தூக்கி தட்டி நல்லா கிண்டி விட்டுட்டா போறோம். கொஞ்சம் பத்திரம் உங்களுக்கு கசப்பு சிலவங்களுக்கு பிடிக்காட்டா கொஞ்சம் சர்க்கரை, ஒரு நெல்லிக்காய் அளவு சர்க்கரை அதுல போடுங்க. தின்னு பாருங்க, ஒரு பிளேட் சோறு திங்கலாம். இன்னைக்கு அதை வச்சு சாப்பிடுங்க. வார்மையா செய்யணும், நல்லா வதக்கணும். அந்த பாவக்காயை நல்ல மெரூன் கலர் வர்றது வர வதக்கணும். அப்ப அது பொரிஞ்சு வரும். அப்ப சின்ன வெங்காயத்தை 2வது போடணும். எல்லாரும் சின்ன வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் போடுவாங்க, அது வேண்டாம். பாவக்காயை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க அப்படி வச்சு தின்னு பாருங்க, ஒரு பிளேட் சோறு திங்கலாம். இன்னைக்கு அதை வச்சு சாப்பிடுங்க.